the simple interest on a certain principle for 5 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. certain principle அப்படின்னா எனக்கு principal value தெரியாதுன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். for 5 years, ஸோ n equal to 5 is 360 அப்படின்னு என்ன அர்த்தம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ வந்து 360 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அண்ட் த இன்ட்ரெஸ்ட் இஸ், இன்ட்ரெஸ்ட்னா திருப்பி இன்ட்ரெஸ்ட் தான், அதே சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ வந்து இஸ் 9/25 ஆஃப் பிரின்சிபல். பிரின்சிபல் நம்ம எக்ஸ்ன்னு டினோட் பண்ணதுனால இந்த இடத்துல திருப்பியும் பிரின்சிபலுக்கு இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். கொஸ்டினை திருப்பி படிங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சர்டன் அமௌண்ட் வந்து 360. ஸோ இது ஈக்குவேஷன் 1. அது அடுத்தது இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட்னு சொல்றதும் இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் எஸ்ஐனே எழுதுறேன். இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் இஸ், அது எதுக்கு ஈக்குவல்னா 9/25 ஆஃப் பிரின்சிபல். ஸோ 9/25 ஆஃப் எக்ஸ். இதை 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணி நான் பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் தட் இஸ் ஸ்மால் ஐ கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்மால் ஐ கண்டுபிடிக்கணும். நார்மலான எஸ்ஐ ஃபார்முலா எழுதிப்போம். எஸ்ஐ ஃபார்முலா என்ன? பிஎன் ஸ்மால் ஐயா. எனக்கு பிரின்சிபல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். என் வந்து 5 இயர்ஸ்னு தெரியும், ஐ தெரியாது. அண்ட் எஸ்ஐ அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணா பை ஈக்குவேஷன் 1 நமக்கு எஸ்ஐயோட வேல்யூ 360. ஸோ 360 ஈக்குவல் டு 5x ஸ்மால் ஐ அப்படின்னு வந்துருமா? அண்ட் இப்போ இந்த 360 இது யூஸ் பண்றதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்? செகண்ட் ஈக்குவேஷனை சேர்த்து யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 5xi ஈக்குவல் டு 360 கிடைக்குது. செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து என்ன கிடைக்குது? 9 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது 9/25x கிடைக்குது. அப்போ 360 ஈக்குவல் டு 9/25 இன்டூ எக்ஸ். இது வந்து பை செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இதில் எது சிம்பிளோ நம்ம அதை சால்வ் பண்ண போகிறோம். செகண்ட் ஒன் தான் எனக்கு சிம்பிள். ஸோ செகண்ட் ஒன் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் அப்படியே ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ 360 25 மேலே போகும், 9 கீழே வரும். 9ஆல் இது கேன்சல் பண்ணால் 4. ஸோ 14 வரும். 40 இன்டூ 25. 40 இன்டூ 25 அப்படின்னா விச் இஸ் 1000. ஸோ எக்ஸோட வேல்யூ 1000 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. எக்ஸ்ன்றது என்னது? பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு ₹1000. ஆனால் என்னோட கொஸ்டின் என்ன? பிரின்சிபலும் கண்டுபிடிக்கணும், இன்ட்ரெஸ்ட் ரேட் தட் இஸ் ஸ்மால் ஐயும் கண்டுபிடிக்கணும். நான் வந்து இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்க போகிறேன். இதை எடுத்து ஸ்மால் ஐயை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஈக்குவேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? 360 ஈக்குவல் டு 5 இன்டூ எக்ஸ். எக்ஸ்ன்றது பிரின்சிபல் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இன்டூ ஸ்மால் ஐ. எனக்கு ஐ தான் வேணும் அப்படின்னா டேர்ம்ஸ் எல்லாத்தையும் லெஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ 360 டிவைடட் பை 5 இன்டூ 1000. 0 0 கேன்சல். 36 டிவைடட் பை 500 அப்படின்னு வருது நமக்கு. ஸோ இதை டிவைட் பண்ணால் 0.072 அப்படின்னு வரும். இது வந்து ஐ டெசிமல்ல இருக்கு. நான் இப்போ பர்சன்டேஜ் சிம்பிளுக்கு மாற்றணும்னா மல்டிப்ளை பை 100. மல்டிப்ளை பை 100 கொடுக்கும்போது எனக்கு 7.2% அப்படி வந்திருக்கும்.